கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமா இருக்கிற நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறீர். அருமையானவர்களே, மறைந்திருக்கும் தேவன் என்ற தலைப்பின் கீழ் சில வேத வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சில நேரங்களில் தம்மையே மறைத்து கொள்கிறார். ஏன் அவர் மறைத்து கொள்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் வேதாகமத்துல வேதத்துக்குள்ள ஒரு சின்ன வேதம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய அத்தனை வெளிப்பாடுகளையும் வெளிப்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி. முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், 1000 வருஷ அரசாட்சி, இன்னும் பல காரியங்களை இந்த ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் நாம் படித்து பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமா இருக்கிற நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறீர். தேவனே, நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறீர். உண்மையிலே தேவன் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறாரா? அருமையானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் பல விதமான இக்கட்டுகளை சந்திக்கிறோம், சவால்களை சந்திக்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அந்த நேரங்களில் தேவன் செயல்படாதது போல் நமக்கு தெரியும். அந்த சமயத்திலெல்லாம் ஆண்டவராகிய தேவன் தன்னை அவர் மறைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான ஒரு பெரிய உண்மை. காரணம், அதற்கு சில காரணங்கள். ஏன் தேவன் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, அவருடைய திட்டங்கள், அவருடைய செயல்கள், அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கூட சில நேரங்களில் ஆண்டவர் மறைத்திருக்கிறாராம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் போகிற பாதை கடினமான பாதையா இருக்கலாம், கண்ணீரின் பாதையா இருக்கலாம், பிரச்சனையின் பாதையா இருக்கலாம். அப்படிப்பட்ட பாதைகளில் நாம் போகும்போது, தேவனே ஏன் நீர் மறைத்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி நாம் கூட அப்படி சித்து கொண்டிருக்கலாம், கேள்வி கேட்டு கொண்டிருக்கலாம். ஏனென்றால் வேத புஸ்தகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் கூட அப்படித்தான் கேட்டார்கள். தேவனே, எதுவரைக்கும் உம்மை நீர் மறைத்து கொண்டு இருக்கிறீர்? தேவனே, எதுவரைக்கும் எங்களுக்கு நீர் தூரமா இருக்கிறீர்? எழுந்து கொள்ளும், எங்களுக்காக நியாயம் செய்யும் என்று சொல்லி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், தேவன் ஏன் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். வேதத்தில் முதலாவது நாம் பார்க்கும்போது, யோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். யோபு புஸ்தகத்தில் பார்க்கும்போது, ஊஸ் தேசத்துல ஒரு பெரிய தேவ மனுஷன் அந்த பட்டணத்துல மிகப்பெரிய சீமானாக, பெரியவனாக காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை யோபு 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஒரே நாளிலே யோபு சோதிக்கப்பட்ட சமயத்துல தன்னுடைய பிள்ளைகள், சொத்துக்கள், தனக்கு உண்டான அத்தனையும் அவன் இழந்து அப்படியே சரிந்து வருகிறான். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய கண்களுக்கு முன்பாக 10 பிள்ளைகள் மறித்திருக்கிறதை அவன் பார்க்கிறான். அப்படிப்பட்ட சமயத்துல பல காரியங்களை யோபு பேசுகிறதை நாம் வாசிக்க முடியும். அதுல முக்கியமாக 23ஆம் அதிகாரம், யோபு 23ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு சில வசனங்களை நான் வாசித்து காட்ட விரும்புகின்றேன். வேதம் சொல்லுகிறது, யோபு 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இதோ, நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அருமையானவர்களே, தேவன் ஏன் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார் என்றால், இதில் யோபு ஒரு பெரிய சத்தியத்தை சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஏன் மறைத்து கொண்டிருக்கிறார்? யோபுடைய வார்த்தைகளில் கவனித்து பார்ப்போமானால், யோபு சொல்லுகிறார், இதோ நான் முன்னாக போகிறேன், அவர் இல்லை, பின்னாக பார்த்தாலும் அவரை காணேன்.
இடதுபுறத்தில் அவரை பார்த்தால் அவர் கிரியை செய்து போல் எனக்கு தெரியவில்லை, வலது புறத்தில் பார்த்தாலும் அவர் தன்னை ஒழித்துக் கொண்டிருக்கிறது போல் தெரிகிறது. ஆனாலும் யோபு சொல்கிறார், ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் போகும் வழியை என் தேவன் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அருமையானவர்களே, ஆண்டவர் சில நேரங்களில சோதித்து பார்க்கிறார். வேதம் சொல்கிறது அவர் நீதிமான் அறிகிறார் என்று சொல்லி. சில நேரங்களில் நம்முடைய நன்மைக்காக, அதாவது நாம் பொன்னாக விளங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக, நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை பரீட்சை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோபுக்கு நடந்த சமயத்துல யோபுக்கு பின்னாடி தேவன் மறைத்து கொண்டிருந்தார், தன்னை மறைத்து கொண்டிருந்தான். யோபு திகைக்கிறான், ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது, ஏன் இப்படி ஆகிறது, என்னால ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி. ஏனென்றால் யோபு நீதிமானாய் வாழ்ந்தவன், தேவனுக்காக வாழ்ந்தவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட உபத்திரங்களை அவன் சந்தித்த பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனாலும் விசுவாசமாய் யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை என் தேவன் அறிவார். எனக்கு புரியாவிட்டாலும், ஏன் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிறது என்று எனக்கு தெரியாவிட்டாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் சோதித்த பிற்பாடு நான் பொன்னாக விளங்க செய்வேன், நான் பொன்னாக விளங்க போவேன் என்று சொல்லி விசுவாசமா அறிக்கை செய்கிறதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இந்த யோபு புஸ்தகத்துல பல இடத்துல யோபு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் எனக்கு குறிச்சிருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் அவரிடத்துல உண்டு என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி, நான் சோதித்த பிற்பாடு பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, இதோ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் பார்க்க போகிறேன், கடைசி நாட்களிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை பார்க்க போகிறேன், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களை பார்க்கும் என்று இன்னொரு இடத்துல பார்க்கும்போது வேத புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல யோபு 42ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான், தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே தேவன் அவர் தம்மை மறைத்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது. நம்ம யோசிப்போம், ஏன் இந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது ஒரு பதிலும் இல்லையே, நீங்க இல்லையே என்று சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனாலும் ஏன் மறைத்து கொண்டிருக்கிறார் தெரியுங்களா? அவர் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார், உன்னை சோதித்து கொண்டிருக்கிறார், உன்னை ஆண்டவராக தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். சோதனை பிற்பாடு நீங்கள் பொன்னாக விளங்க போகிறீர்கள். ஜொலிப்பாக பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை சோதனையின் மத்தியில நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம், சோதனையின் மத்தியில நீங்கள் பல உபத்திரங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அதி சீக்கிரத்துல லேசான உபத்திரமும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் வேத புஸ்தகம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதி சீக்கிரத்துல நீங்கும் லேசான உபத்திரம், சீக்கிரத்துல நீங்கி போகும். இது லேசான ஒரு உபத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு விசுவாசிகளுக்கு எழுதும் போது சொல்லுகிறார், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி பூமியில நிலை நிற்க செய்வாராக என்று சொல்லி. அருமையானவர்களை, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்ச காலம் தான் பாடு அனுபவிக்க போகிறோம். சில நேரங்கள் தான், சில நாட்கள் தான். அதற்கு பிற்பாடு உங்களை பொன்னாக நிறுத்துவது தான் தேவனுடைய சித்தம். கர்த்தர் உங்களை பிரகாசமாய், பொன் எப்படி பிரகாசமாய் விளங்குகிறதோ, சுத்த பொன்னாய் விளங்குகிறதோ, அதே போலவே இன்றைக்கு ஒருவேளை எந்த ஒரு பாதையில நீங்க செல்லும் போது கர்த்தர் இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் காலங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார், உங்களை பொன்னாக விளங்க செய்வார். தேவன் ஒரு நோக்கத்தோடு தம்மை மறைத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு தேவன் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் மறைத்து கொண்டாலும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவர் மறைத்து கொண்டது நமக்கு தெரியாமல் போகலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு பின்னாடி நின்று கொண்டு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நிச்சயமாகவே தேவன் மெய்யாகவே அவர் மறைத்து கொண்டிருந்தாலும் உங்களை சோதித்து உங்களை பொன்னாக விளங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless.